ஏன்னா இவங்கள வாயெல்லாம் நம்ம அடைக்க முடியாதுங்க. ஏன்னா அண்ணனோட வாயவே நம்மள ஏன்னா சாக்கடை அதெல்லாம் வாயே கிடையாது. நார வாய். நாளைக்கு ஒண்ணு பேசும், இன்னைக்கு ஒண்ணு பேசும். நல்லவன் சாவதும் கெட்டவன் வாழ்வதும் நம்ம கையில இல்ல. கரண்ட் கட் பண்ணது தப்புங்க. அரியலூர்ல போனப்போ நான் கரெக்டா அந்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடி அந்த ஏரியாலேயே அந்த பவர் கட்டு. கடவுள் இருக்கான் குமார் அப்படின்னு சொல்கிறது உண்மையாயிருச்சு. ஆமாங்க, ஏன் அப்படின்லாம் சொல்கிறேன் நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கி கரூர் துயரம் அப்படின்றதுலேருந்து இன்னும் மீண்டு வராத இருக்கிற தமிழக வெற்றி கழகம் வந்து அந்த ஒரு விசாரணைக்காக கோர்ட்டே வந்து திரு அஸ்ரா கார்க் அப்படின்ற ஒரு காவல்துறை அதிகாரியை வந்து நியமிச்சிருக்காங்க. அவரை பற்றி எல்லாருக்குமா தெரியும் அப்படின்றது தெரியல. ஏன்னா அவரை பற்றின விஷயம் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அவர் ஒரு நேர்மை தவறாத காவல் அதிகாரி. நிறைய ரவுடிசம் பண்ணவங்களையும் சரி, ரவுடிகளையும் சரி சட்டையை கழட்டியிருக்காரு அப்படின்னே சொல்லியாகணும். நல்ல ஒரு நேர்மை தவறாத அரசு அதிகாரி அப்படின்றதுனாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இங்கே மதுரையை பொறுத்த வரைக்கும் மதுரையில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வழக்கை வந்து அவர் வந்து தீர்த்து வச்சிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு குற்றவாளியை அவ்வளோ பேரும் தொட தயங்கின ஒரு குற்றவாளியை அவர் காவல்துறை நீதிமன்றம் முன்பு நிறுத்தி வந்து அவ்வளோ பெரிய நீதி வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லணும். தெரியாதவங்க அவரோட வழக்கில் போயிட்டு கூகுள் பண்ணி பாருங்கள், தெரிஞ்சிடும் நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு அதிகாரி தான் வந்து இன்னைக்கு கரூர் சம்பவத்துக்கு களம் இறங்கியிருக்கார் அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவரோட பேட்டி வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம். என்னன்னா அவர் வந்து இப்போ தான் உள்ளே இறங்கியிருக்கோம், நாங்கள் இனிமேல் விசாரிச்சுட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை சொல்கிறோம். ஏன்னா இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு நாளுன்றனால அவ்வளோ டீட்டெயில்டாக சொல்ல முடியாது. இன்ச் பை இன்ச்சாக ஒவ்வொரு நாளுமான விசாரணை உங்களுக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்துகிறோன்னு சொல்லி ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் கூட இந்த பக்கம் வந்துட்டு ஆதவ் அர்ஜுனா வந்துட்டு பிஜேபி போயிட்டு பார்க்கல, நெக்ஸ்ட் வந்து ராகுல் காந்தி அவர்களை சந்திக்க போறாரு, காங்கிரஸோட வழக்கறிஞர்களை வச்சு அடுத்த மூவ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு நியூஸ் போயிட்டு இருக்குங்க. அது ஒரு பக்கம் ரூமரா இருந்திருந்தாலும் கூட ராகுல் காந்தி அவர்கள் வந்து விஜய் அவர்களுடைய ஒரு நெருங்கிய நண்பர்னே சொல்லியாகணும். ஏன்னா இன்னைக்கு காங்கிரஸ் சைட்ல இருக்கிற ஒரு மூத்த வழக்கறிஞர்கள் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை அவங்களுக்கு வந்து ஏதாவது அவங்கள்ட்ட இருந்து ஒரு டிப்ஸ் கிடைக்குமான்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. அதே போல பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் துணை பொதுச் செயலாளர் நிர்மல் குமார் அவருக்கும் வந்து அந்த முன்ஜாமீன் மனு வந்து ஆல்ரெடி மறுக்கப்பட்டது இல்லையா, அது வந்து இப்போ உச்சநீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதுக்கான முடிவு என்ன வரும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா தலைமறைவா எவ்வளோ நாள் இருந்துட முடியும்? கட்சி வேலைகள் பாதிச்சுக்கிட்டு இருக்கு. அடுத்த கட்ட ஒரு பூத் கமிட்டி அமைச்சாகணும். ஏன்னா இன்னி எலெக்ஷன் வர்றதுக்கான டைமிங் வந்து நெருங்கிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இவங்க தமிழக வெற்றி கழகத்தை வந்து இன்னும் தரமட்டமாக கீழே இறக்கி போட்டுருவோன்ற முடிவில் தான் வந்து பொதுச் செயலாளராக இருக்கட்டும், துணை பொதுச் செயலாளர், கரூரில் இருக்கிற அந்த ஒரு மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் வரைக்கும் அவங்க அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. இதுதான் வந்து இன்னைக்கு நிலைமையில போயிட்டுருக்கு. சரி, அவங்களோட மனு வந்து பரிசீலனையில் இருக்குது உச்சநீதிமன்றத்தில். அதுக்கு என்ன வருது அப்படின்றத பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம முக்கியமாக பேச போகிறது வந்து ஒரு தொண்டக்கட்டியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அவர் யார் அப்படின்னா வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிட்டு திரிவாரில் ஒருத்தர். இப்போ கூட நேற்று கூட கடலுக்கெல்லாம் போய் மீன் பிடிச்சிட்டு வந்திருக்காப்புல. அவர் மனுஷனோட பேச மாட்டாருங்க. ஏன்னா மனுஷருக்கும் அவருக்கும் ஆகாது. யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அவரோட தம்பியை பற்றி தான் நீங்கள் நம்ம பேச போகிறோம். என்ன அப்படின்னா அதில் என்ன ஒரு காமெடின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு வேட்பாளருக்கான தகுதி அவர்கிட்ட இருக்குதா அப்படின்னா கிடையவே கிடையாது. முட்டாப்பைய மாதிரி வந்து உட்காந்து ஒரு மைக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அவங்க அண்ணன் தான் வந்து மைக்கு மாயாண்டின்னு நமக்கு தெரியும். அவன் தம்பி ஒருத்தர் இருக்கான், அவன் பெரிய மாமா பையன் நமக்கு தெரியும். இருந்தாலும் அடுத்த கட்ட லிஸ்ட்டில் இவெல்லாம் இறங்குறியான்னும் போது நம்மளுக்குலாம் அல்வா சாப்பிட்ட மாதிரி இல்லையா? ஆனால் நேற்று அவன் பேசுகிறான், ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறான். அவன் வந்து ஒரு வேட்பாளர் அப்படின்றதுக்கெலாம் தகுதி கிடையாதுங்க. ஏன்னா அன்றைக்கி அவன் பேசுகிற பேச்சு வந்து நான் வந்து ஒரு வேட்பாளர் ஆகிட்டேன், நான் வந்து மக்களுக்கு இதெல்லாம் செய்ய போகிறேன், எங்களோட ஆட்சி வந்துச்சுன்னா இதெல்லாம் செய்வோம் நாங்கள், இது வந்து இந்த ஊர் மக்களுக்கு நான் கொடுக்குற ஒரு வாக்குறுதி உத்தரவாதம்னு சொல்லி தான் வந்து வேட்பாளர் பேசுவாங்க. அடுத்த கட்சியை சாடுறது அப்படின்றது இயற்கையாக இருக்கிற ஒன்று. இன்னைக்கு கரூர் துயர சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. கரூரில் நடந்திருக்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து யாருமே ஏற்றுக்க முடியல. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்களுக்கெல்லாம் இது கொண்டாட்டமாக இருக்குது அப்படின்னும் போது நீங்களாம் எதுக்குடா உயிர் வாழ்றீங்க அப்படின்னு கேட்குறோம். ஏன்னா அவன் பேசுகிற பேஜ் நீ உன் தொண்டையை சரி பண்ணு, அப்புறம் வந்து நீ நாட்டை சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவன் அண்ணன் நடானா எனக்கு என்னன்னு போயிட்டு கரூரில் மீன் பிடிக்கிறதுக்கு இது திருச்செந்தூரில் மீன்காரங்களோட போயிட்டு மீனவர்களோட போயிட்டு மீன் பிடிக்கிறாங்க. அந்த ஒரு மீனவர்களுக்காக பேசின காளியம்மாள் அக்காவே தூக்கி எறிஞ்ச கட்சி தான் அந்த கட்சி. அவ்வளோ கேவலமானவன் அவன். அந்த மாதிரி ஒரு காளியம்மாள் அக்கா வந்து இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியில் வந்திருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு. இன்னொரு வரைக்கும் போய் அந்த கட்சியில் இருந்து யார் ஒருத்தரும் அவங்கள சந்திக்கலை, திரும்ப கட்சிக்குள்ளே இழுக்கிறதுக்கான ஒரு முடிவு பண்ணாமல் நீங்களாம் வந்து தெருப்பொறிக்கு நாய்களா அடுத்த கட்சியை சாடிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு தலைவரை வந்து இன்றைக்கி மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வந்து தன்னோட உழைப்பை கொடுத்து தன்னோட உழைப்பு வேணான்னு விட்டுட்டு மக்களுக்காக நல்லது செய்ய சொந்த காசில் வந்திருக்கிற தலைவன் நீ பேசுகிறியே. ஊராக காசு வசூல் பண்ணி திருட்டுத்தனமாக இடம் வாங்கி வீடு கட்டி உலக மக்களெல்லாம் ஏமாற்றி வெளிநாடு வாழ் தமிழர்களை
மக்களையும் ஏமாத்தி இருக்கிற மொத்தத்தையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கிற உன் தலைவனுக்கு நீ பேசிக்கிட்டு இருக்கன்ற அறிவு இல்லாமல் நீ வந்து இப்படி மேடையாக வந்து நான் ஒரு வேட்பாளர், நான் வந்து இன்னைக்கு வந்து அப்படி நீ பேசிக்கிட்டு இருக்கே உன்னிட்ட என்ன சொல்கிறாங்க, கீழே உட்காந்துக்கிட்டு கத்துறாங்க, நாம் டம்ளர் ஒழிக நாம் டம்ளர் ஒழிகன்னு கத்துறாங்க. அந்த அறிவு கூட இல்லாமல் நம்ம பேசுறது தப்புன்ற ஒரு ஒரு சின்ன சுய அறிவு வேணாமா? அது ஒரு பக்கம் சரி, நீ உனது உங்கள் அண்ணனே அப்படி இருக்கும்போது நீ பேசுவ, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம மீனவர்கள் சமுதாயத்தை நம்ம எடுத்து பேசுவோம். இன்னைக்கு மீனவர் சமுதாயத்துக்கு நான் நிற்பேன், நான் போய் அங்கே போய் வந்து நான் உங்களுக்கு எல்லாமே செஞ்சிருவேன்னு சொல்லிட்டு போறாப்லையே, அவங்களுக்காக இது வரைக்கும் அவர் பண்ணின நல்ல விஷயம் என்னன்னு ஏதாவது 1, 2 நம்ம சொல்ல முடியுமா? கிடையாது. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில அக்கா காளியம்மாக்காள் இருந்த வரைக்கும் அவங்களுக்கான அந்த மீள்பறையறிறம் அந்த ஒரு ஜாதி அந்த ஒரு சான்றிதழ் கேட்டு தான் அக்கா அவ்வளோ தூரம் போராடினாங்க. அக்கா எங்க தன்னை விட வளர்ந்துருவாங்களோன்னு நினச்சி இந்த முட்டா பைய தூக்கி வெளியில போட்டான் கட்சியை விட்டு. இன்னைக்கு கட்சி தோண்டு போய் கிடக்கிறதுக்கு காரணமே காளியம்மாக்காள் வெளியில போனது தான். இருந்தாலும் கூட அந்த அக்கா இது வரைக்கும் கட்சி மேலே எந்த ஒரு விமர்சனமும் வைக்காம தன்னோட நிலைப்பாட்டில் சரியான முடிவில் தான் இருக்காங்க. பார்ப்போம் அவங்க அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஏன்னா இவங்கள வாயெல்லாம் நம்ம அடைக்க முடியாதுங்க. ஏன்னா அண்ணனோட வாயவே நம்மளை ஏன்னா சாக்கடை அதெல்லாம் வாயே கிடையாது, நார வாய். நாளைக்கு ஒன்று பேசும், இன்னைக்கு ஒன்று பேசும், நேற்று ஒன்று வேற ஒன்று பேசியிருக்கோம். இவங்கள பற்றி நம்ம பேசணும்னா ஒரு நாள் கூட பேசலாம். கர்மம் இவங்களை அங்கிட்டு விட்டு தள்ளிட்டு நம்ம கட்சிக்கு வருவோம். இவங்கள பற்றி பேசுறேன், இவங்களாம் ஒரு ஆளே இல்லடா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. நம்ம அடுத்து ஆளுங்கட்சியை பக்கம் நமக்கு தொட முடியாதுங்க. நமக்கு ரொம்ப பயமாகி போச்சு. ஏன்னா அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அதனால் நம்ம ரொம்ப பயந்துட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிடுவோம் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம். நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு வருவோம். இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து உண்மையிலே நேற்று ஒரு மாவட்ட நிர்வாகிகளுக்கு வாட்ஸ்அப் காலில் பேசியிருக்காங்களாம். அவங்களே வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, ரொம்ப வருத்தத்தோட பேசியிருக்காரு. கரூர் துயரத்துலேருந்து இன்னும் மீண்டு வரல. இருந்தாலும் நீங்க வந்து நான் இன்னைக்கு ஒரு பக்கம் அடைஞ்சு இருந்தாலும் கூட நீங்க செய்ய வேண்டியதை செய்யுங்க. அவங்களோட வீடுகளுக்கெல்லாம் போங்க. கரூர்ல சொந்தங்களை இழந்தவங்க வீடுக்கு போய் நீ அவங்களுக்கு தேவையான உதவிகள்லாம் செய்யுங்கன்னு சொல்லி அண்ணன் ஏற்கனவே சொல்லியிருந்ததா ஒரு நியூஸ் நம்ம பார்த்துருப்போம். அஸ்ரா கார்க் அவர்கள் கண்டிப்பா நமக்கு நீதி வாங்கி தருவாரு. உண்மையை வெளிக்கொண்டு வந்து யார் இதுக்கெல்லாம் செய்ததுக்கான காரணம் அப்படின்றது தெரிய வந்துரும் சீக்கிரமா அப்படின்றத நம்ம நம்புவோம். ஃபுல்லா வந்து சில தற்குறிகள், கூறுகட்ட கூமுட்டைகள், நிறைய யூடியூபர்ஸ் அப்படின்றத எடுத்துக்கலாம். ஏன்னா சில பேர் நல்ல விஷயமும் சொல்கிறாங்க, உண்மையை சொல்கிறாங்க. நான் அவங்களெல்லாம் சொல்லலை. குறிப்பிட்ட சில பேர் அந்த கூமுட்டை யாருன்னு அதுகளுக்கு நல்லா தெரியும். விஜய் அவர்களை வந்து நீதிபதி ரொம்ப மோசமாக விமர்சிச்சிட்டாரு. தலைமை பண்பே இல்லைன்னு சொல்லிட்டாரு. இந்த மாதிரிலாம் வந்து நீலாம் ஒரு கட்சி தலைமையாக இருக்கிறதுக்கு லாயக்கு இல்லை, இன்னும் ஏன் பஸ்ஸை வந்து ஜப்தி பண்ணலை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் வந்து கோர்ட்டில் நடந்ததா நமக்கு தெரியாது, பார்த்தவங்க சொல்லியிருக்காங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் எதிர்த்தரப்பான அரசு தரப்பையுமே வந்து கொஞ்சம் கேள்விகள்லாம் கேட்டிருக்காரு. நீங்கள் ஏன் அந்த இடத்த கொடுத்தீங்க? 5, 6 மாவட்டத்தை தாண்டி 7வது மாவட்டமாக நீங்கள் இந்த இவ்வளோ கூட்டத்தை பார்த்ததுக்கு அப்புறமும் மத்திய அரசோட இடம் கொடுக்காம மாநிலத்துக்கான சாலை நீங்கள் கொடுத்ததுக்கு ஏன் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்வி கேட்டிருந்தாரு. நீங்கள் வந்து தாவேக்கா தரப்புலையுமே வந்துட்டு நீங்கள் கொடுத்த இடத்த வந்து ஏன் எடுத்துக்கிட்டீங்கன்ற மாதிரி எதிர்த்தரப்பையும் கேட்டிருக்காரு, தாவேக்கா தரப்பையும் கேட்டிருக்காரு. ஆனால் அந்த சில தற்குறிகள் ஒன்லி தாவேக்காவை மட்டுமே அவர் வந்து குறையா சொல்லிகிட்டே இருந்திருக்காரு. விஜய் அவர்களுக்கு வந்து தலைமை பண்பு இல்லைன்ற அந்த ஒரு வார்த்தையவே திரும்ப திரும்ப அந்த நியூஸ்காரன் அவன் தான் ஆரஞ்சு உருண்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம சேனலில் பேசிகிட்டு இருக்கான் அந்த ஒருத்தன் தான் மாமா சேனல்காரன். அவன் தான் வந்து இன்னைக்கு விடாமல் பேசிகிட்டு இருக்கான். ஒரு காலத்தில் மதுரை மாநாட்டப்போ வந்து நாய் மாதிரி காத்துட்டு கிடந்தான் அவன் அந்த ஸ்டேஜை எடுக்கிறதுக்கு. எங்கள் கண்ணு முன்னாடி நாங்கள் பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு அவன் பேசுகிற பேச்சு எங்கே எப்படி எவ்வளோ வாங்கியிருக்கான்னு தெரியல. அந்த மாதிரி பேசுகிறான். அந்த ஒரு நியூஸவே திருப்பி திருப்பி போட்டு காட்டுறான். ஆனால் அது கிடையாது. நீதிபதி அவர்கள் ஓரளவு சரியாக வந்து நமக்கான ஒரு இல்லை அவர்லாட்டினா அவர் ஏங்க அஸ்ரா கார்க்கை வந்து கொடுத்து நீங்கள் வந்து ஒரு விசாரணை பண்ணுங்கன்னு சொல்லி. ஏன்னா அஸ்ரா கார்க்கோட நேர்மை நீதி எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து இன்னைக்கு சகாயம் IAS நம்மலாம் கேள்விப்பட்டிருப்போம். அவருக்கு நிகரானவர் அந்த அஸ்ரா கார்க்குன்றது மதுரையில் நாங்கள் இருக்கிறனால எங்களுக்கு தெரியும். ஏன்னா அவ்வளோ பெரிய ரவுடிசம் பண்ணி பெண் காவலர் ஒருத்தரை வந்து ரொம்ப துச்சமாக நினச்சி பேசின ஒருத்தனை டவுசரோட வந்து கண்ணு முன்னாடி C2 காவல் நிலையம்னு ஒன்று இருக்குது மதுரையில், அங்கே உட்கார வச்ச அந்த ஐயா அஸ்ரா கார்க் அவர்கள் இன்னைக்கு இந்த கட்சி இந்த விசாரணையை எடுக்கிறார் அப்படின்னும் போது கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்துக்கு நீதி கிடைக்கும் நம்ம நம்புவோம். கண்டிப்பாக கரூர் மக்களின் துயரம் துடைக்கப்படும். சீக்கிரம் தமிழக வெற்றி கழகம் இந்த ஒரு துயரிலிருந்து மீண்டு வரும். புசி ஆனந்த் அவர்களுக்கும் சரி, நிர்மல்குமார் அவர்களுக்கும் சரி, நம்ம வந்து உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கோம். அவங்களுக்கும் அங்கே நல்லதே நடக்கும் நம்ம சொல்லிக்குவோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.